மாரி செல்வராஜ் என்கின்ற அந்த நபர். அவர் என்ன சொல்றாரு, "இன்னைய வரைக்கும் நீங்க கதை சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப நான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். என் கதையில நான் எந்தெந்த கதாபாத்திரங்கள சந்திச்சேனோ, அந்தந்த கதாபாத்திரங்கள் எனக்கு என்ன பண்ணுச்சோ, அத நான் சொல்றேன். மாரி செல்வராஜ் என்கின்றவர் ஒரு தனிநபர் அல்ல. அவரு வந்து அவரும் ஒரு சமூகத்தின் பிரதிநிதியா வராரு. சமூகத்தின் பிரதிநிதினா ஒரு சமத்துவத்தை கோருகிற ஒரு சமூகத்தின் பிரதிநிதியா வராரு. நீங்க அ இதுவரைக்கும் இந்த மாரியான படங்கள் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா கண்டதே இல்லையான்னா, அரிதிலும் அரிதாய் பல இயக்குனர்கள் வந்து தமிழ்லயே வந்து பல சாதிக்கு எதிரான படங்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க. நெறைய பேர நீங்க சொல்லலாம். ஆனா இந்த 91க்கு பிறகு அந்த மாரி வந்த பொருளாதார சூழல் வந்து நிலத்திலிருந்து தலித் மக்கள வந்து அப்புறப்படுத்தி ஆலைகளுக்கு அனுப்பிச்சது. ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி இது காமிச்சது. அப்ப அவங்க என்ன ஒருத்தர்கிட்ட அடிமைப்பட்டு வேலை செய்யக்கூடிய சூழல்ல, அவங்க விரும்பின கட்சிக்கு சோ இது வந்து ஒரு மாறுச்சு. இது இன்னொன்னு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த தலித் மறுமலர்ச்சி 91 அம்பேத்கரின் நூற்றாண்டுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு அரசியல் விழிப்புணர்வை அதிகப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் இது 2010 இந்த குறிப்பா அண்ணன் ரஞ்சித் அவருடைய வருகைக்கு பின்னால் தமிழ் சினிமால வந்து ஒரு நீங்க வந்து முன்ன எடுத்த மாரி படங்கள் எடுக்க முடியாது. ஆமா. இப்ப நீங்க விஜயே நீங்க ஒரு படைப்பு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். அவரு வந்து ஏதோ அந்த படம் பேரு எனக்கு சரியா தெரியல. அசின் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட உடைய பத்தி விமர்சிப்பார். இது வந்து உள்ளாடை. இது வந்து வந்து நீ வந்து போட்டுட்டு இருக்கிறது வந்து உடை கிடையாது. இது வந்து உள்ளாடை. இது ஷிம்மின்னு சொல்லு. இது ஜட்டின்னு சொல்லு. இது வந்து க டாப் கிடையாது. இது கிடையாதுன்னு. ஆனா அவரே மாஸ்டர்ன்ற திரைப்படத்துல என்ன சொல்றாரு, அந்த பொண்ணோட அலமாரில உங்களுக்கு என்ன வேல? அப்படின்னு சொன்னாரு. வரலாறுன்ற ஒரு படத்துல வந்து அஜித் என்ன சொல்லுவாரு, ஒரு பெண்ண வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டு, இப்ப புரியுதா நான் ஆம்பளன்னுவாரு. அதே அஜித் குமார் வந்து ஒரு படம் எடுக்குறார். பிங்க்கோட ரீமேக் எடுக்குறாரு. நோ மீன்ஸ் நோன்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் கேரக்டர் கிடையாது. சமூகம் மாறி வர்றது. அஜித்தும் மாறுறாரு, விஜயும் மாறுறாரு.